வெயிலுக்கு முன்னாடி இறங்கிடணும் பார்த்துக்கிடுங்க. வெயிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விரவு சுமந்துன்னு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி நம்ம விரவுக்கு போயிட்டுருக்கோம் காடுங்களுக்கு. ஸோ எங்கள் பக்கம் வாழ்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 20% தான் நாங்கள் கேஸ் யூஸ் பண்ணுவோம். மீதி 80% பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பில் தான் எரிப்போம். ஸோ பார்த்துக்கிடுங்க, நம்ம காட்டு மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா கூட நடக்க முடியாமல் போயிடும். அதனால் லிமிட்டாக தான் சாப்பிட்டு போகிறோம். பார்த்துக்கிடுங்க, நான் காமிச்சிட்டு இருக்கிறது பந்தேரி விறகு. இதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம். பச்சையாக வெட்டிட்டு போய் எப்படிமா ஆக்குவேன்ட்டு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பந்தேரி விறகுங்கிறது வந்து நம்ம பச்சையாகவே வெட்டி எரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எரியும் பார்த்துக்கிடுங்க. இங்கே நாங்கள் வந்து 100 நாள் வேலை செய்வோம் பார்த்துக்கிடுங்க. அந்த 100 நாள் வேலைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து தான் செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நடந்து போகிறது கஷ்டம். அவ்வளோதான், விறகு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வெயில் வரத்துக்குள்ளே கீழே இறங்கிடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகிப்படும் பார்த்துக்கிடுங்க. தூக்கிட்டு போகிறதுக்கு சும்மா ரொம்ப. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கிட்ட மக்களே. ரொம்பவுமே அதிகமாக வெயிட் இருந்துச்சுன்னா ஈர விரவுக்கு அதுக்கும் நம்ம தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டமாகிப்படும் பார்த்துக்கிடுங்க. எனக்கு வந்து பின்னாடி முதுகு ரொம்ப நோவு எடுத்துக்கிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் நான் இங்கே கீழே இறக்கி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தூக்கிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் மக்களே எங்களுடைய வாழ்க்கை. ஸோ தேங்க்யூ.